அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஆணையம் அஸ்ஸாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்காக தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வருவாய்த்துறையில் கிட்டத்தட்ட தேதி அறிவித்து இப்போ ஒரு 4-5 நாட்கள் ஆகிறது. மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு சொல்ல இருக்காங்க. 6ஆம் தேதி அந்த நடைமுறைகள் வாபஸ் பெறப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலாக வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தேர்தலுக்காக வேலைகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கான வேலைகள் எதுவும் அதில் நடக்க போகிறதில்ல. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதில் தீவிரம் காட்டக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் மக்கள் பிரச்சனைகளில் இந்த தீவிரத்தை காட்டுறதில்லை. இது ஏன்னு தெரியல. இப்போ நீங்கள் தாலுகா அலுவலகத்துக்கு போனால், இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதி இருக்குது, சட்டமன்ற தொகுதினா அந்த சட்டமன்ற தொகுதியில் சீனியர் தாலுகாவாக எது இருக்கோ, அந்த சட்டமன்றம் என்ன பேரில் இருக்கோ அந்த தாலுகாவில் இருக்கிற வட்டாட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு இப்போ வேலை ரொம்ப அதிகம் கிடையாது. பறக்கும் படை அனுப்பியாச்சு, பிரித்து விட்டாச்சு. சோனல் டிடி மண்டல துணை வட்டாட்சியர்கள் தலைமையில் பிரித்து விட்டுட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே சீட்டு பார்க்குற கிளார்க்குக பொதுமக்கள் ஏதாவது பழைய மனுக்களுக்கு பரிகாரம் தேடி போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் முடியட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலையே இல்லை. ஒரு 2 நாள் மட்டும்தான் பயிற்சி கொடுக்க போகிறாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயிற்சி. மற்றபடி தேர்தலுக்கு முந்தின நாள் போவாங்க, பெட்டியை கொண்டே வச்சாச்சுன்னா போலீஸோட பொறுப்பு. அதுக்கப்புறம் கவுண்டிங் அன்னைக்கு போவாங்க. அதுலேயும் எல்லாருமெல்லாம் போகிறதில்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக ரெவன்யூ என்ன செய்கிறான், கலெக்டரேட்லேருந்து ஆர்டிஓ, தாசில்தார், விஓ வரைக்கும் எலெக்ஷன் வேலைன்னு சொல்லி ஒருத்தருக்கும் எந்த வேலையும் பார்க்க முடியல, எந்த மனுவையும் வாங்க முடியல. நான் இதை என்னத்துக்காக சொல்கிறேன்னா, தேர்தல் வேலையில் மும்முரம்னு சொல்லுவோம், அப்படி பணியாற்றக்கூடிய ஆர்வம், மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மனுக்கள் மீது அக்கறை இல்லை. இது ஏன்னு தெரியல. காரணம் என்னென்னா, தேர்தல் நடத்துகிறதே வருவாய்த்துறை அலுவலர்களை வாழ வைக்கிறது தான், போலீஸை வாழ வைக்கிறது தான், ஆளுமையில் இருக்கிறவங்க வாழ்கிறது தான். இந்த கட்டமைப்பே ஆளுமையில் இருப்பவர்களுக்காக தான். அதனால தான் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை ரெவன்யூ கேட்கும். மக்களை பற்றி அவங்களுக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. ஆகவே தான் தேர்தலில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகளில் இல்லை. அப்போ தாலுகா அலுவலகங்களில் உண்மையாக தேர்தல் வேலைக்கு போகிறவங்களை தாண்டி மீதம் இருக்கிற பணியாளர்கள் மக்களுக்கான தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.